கிரிக்கெட் ஆர்வலர்கள் அனைவரையும் பாஸ் கிரிக்கெட் மீடியா சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கிறேன். தற்போது கோலாகலமாக ஐசிசி T20 போட்டிகள் நடந்து வருகிறது. மேற்கிந்திய தீவுகள் அணியும் அமெரிக்க அணியும் இதை நடத்தி கொண்டிருக்கிறது. அதை பற்றி பார்ப்போம். 31வது போட்டி சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் நேபாளத்துக்கும் இடையில் நடக்கக்கூடிய போட்டி. டி பிரிவு ஆட்டம். சவுத் ஆப்பிரிக்கா ஆல்ரெடி சூப்பர் 8க்கு போயிட்டாங்க. அதனால் இது ஒரு பெரிய போட்டி அல்ல அவங்களுக்கு. இருந்தாலும் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெறுமா அப்படின்னு கேள்வி வந்தது. சவுத் ஆப்பிரிக்காவுடைய உதயாதிபதி கதிர், அது உதயத்தின் மேலே இருக்கிறது. சிறப்பான பலம் இருக்கிறது சவுத் ஆப்பிரிக்காவுக்கு. நேபாளை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி மந்தன் விரயத்தில் போய் உட்கார்ந்துருக்கிறது சிறப்பு இல்லை. அப்போ நேபாளத்துக்கு நஷ்டம் சேதாரம் அதிகமாகுதுன்னு காமிக்குது. சவுத் ஆப்பிரிக்காவுடைய லாபஸ்தானாதிபதி மால் அப்படின்னு பார்க்கும் பொழுது பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறனால சவுத் ஆப்பிரிக்காவுக்கு கூடுதலான ஒரு வெற்றி வாய்ப்பு, நல்ல அதிர்ஷ்டம் இருக்கிறது. ஆனால் நேபாளை பொறுத்தளவுக்கு அதன் அதிபதி, அதாவது லாபாதிபதி பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல பகை பெற்று இருக்கிறத அவ்வளோ சிறப்பு இல்லை. சவுத் ஆப்பிரிக்காவை நோக்கி பாம்பு வருவது சின்ன சங்கடங்கள் இருந்தாலும் கூட பிரம்மாண்டமாக முடிக்காத விஷயத்தை ஈஸியாக முடிக்கிறதுக்கும் அமைப்பு காட்டுது. ஆனால் நேபாளத்தை நோக்கி மால் வருகிறது. மால் வருவது நல்லது என்றாலும் கூட அவங்களுக்கு அட்டமாதிபதியாக இருக்கிறதுனால நினச்ச மாதிரி நடக்காதுன்னு சொல்லணும். ஸோ இந்த போட்டியில் சவுத் ஆப்பிரிக்கா அணி வெற்றி பெற்று கூடுதல் பலத்தை சேர்த்து கொள்ளும். அனுமானிப்பது நாமாக இருந்தாலும் தீர்மானிப்பவன் இறைவன் ஒருவனே என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.